சங்கீதங்களின் புஸ்தகம் 146:5. ஆமா, இந்த 5வது வசனத்துல 2வது வரி இப்படியே சொல்லுகிறது, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தன் தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இதுதான் வாக்குத்தத்தம் நம்ம காண்றோம் இன்னைக்கு இந்த மாசம் கொடுத்திருக்கிறார். யார் பாக்கியவான்? யார் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன்? பாக்கியவான் அப்படின்னா அவன் சகலத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் எடுத்து வைக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பார்க்கிறவன். தடைகளை கர்த்தர் அவனுடைய வாழ்விலிருந்து நீக்கினவன் பாக்கியவான். எந்த மனுஷனுடைய வாழ்வில தாமதங்களை கர்த்தர் விலக்குகிறாரோ அவன் பாக்கியவான். எந்த மனிதனுடைய வாழ்வில அனுதினமும் தேவைகளை சந்தித்து கொடுத்து அன்றாட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நித்திய மகிழ்ச்சியை கொடுத்து இதோ பரிசுத்தத்தை கொடுத்து நடத்துகிறாரோ அந்த மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பாக்கியவானாய் ஒரு பாக்கியவதியாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தரிடத்துல என்ன விளம்புகிறார் அப்படின்னா, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொருட்கள் மீது நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் அல்ல. அழிந்து போகிற மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் அல்ல. இன்னைக்கு அழிந்து போய் நாளைக்கு அழிந்து போகிற இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஓடுகிற மனுஷன் பாக்கியவான் அல்ல. இன்னைக்கு ஒரு வேளை ஓடலாம், இன்னைக்கு ஒரு வேளை அவன் பறந்துகிட்டு இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வேளை நல்ல ஒரு சொசைட்டில பெரிய மனுஷனா இருக்கலாம், அவன் பாக்கியவான் அல்ல. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்கள பார்த்தா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் என்ன மேட்டர் உள்ள லீக் ஆகுது. ஒரு தண்ணி டேங்க், பெரிய டேங்க், தூரத்துல இருந்து பார்க்கும்போது பா எவ்வளவு பெரிய டேங்க், பயங்கரமா இருக்கேன். கிட்ட போய் பார்க்கும் போது எங்கேயாச்சும் லீக்கேஜ் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் வெளியில இருந்து வரும்போது நமக்கு ஆர்டர் கொடுத்த அந்த ஜெப வீட்டுல அப்படியே சூப்பரா இருந்தது. உள்ள வந்து பார்க்கும் போதுதான் மழை அடிச்ச மழைக்கு என்ன இருக்குது பாத்தீங்களா, மேல அப்படியே ஓதம் எல்லா வீட்லயும் இருக்கிறது இங்கேயும் வந்திருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க நல்ல மழை. அப்ப என்னைக்குமே நீங்க தூரத்துல இருந்து பாக்குற மனுஷனை நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்வில ஏமாந்து கொள்ள கூடாது. தூரத்துல இருக்கிற மனுஷன் சமாதானமா இருக்காப்பா, சந்தோஷமா இருக்காப்பா. தூரம் அப்படிங்கிறது நான் வந்து 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் சொல்லல, பக்கத்து வீடையே நான் சொல்கிறேன். அவங்க தூரத்துல இருக்கிறாங்க. நம்ம நினைக்கலாம் பக்கத்து வீடு தானே, 24 மணி நேரம் அந்த வீட்டுல நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? யாருனாலே வந்து சொல்லுங்களேன். என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு 24 மணி நேரம் என்ன பண்றாங்க எனக்கு சொல்ல முடியும் பிரதர். எப்ப சாப்பிடுறாங்க எனக்கு சொல்ல முடியும், என்ன சமைக்க போறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதுதான் தூரம். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம கண்ணு பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு என்னடா பிசினஸ்ல பயங்கர ஆசீர்வாதம், என்னடா வேலையில ஆசீர்வாதம், என்னடா பயங்கர சமாதானமா இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத பேசுறாங்க செய்யறாங்க சாப்பிடுறாங்க, ஆனா எல்லா வீட்லயும் ஒரு சமாதானம் இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. இங்க தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு சமாதானம், யாருக்கு மகிழ்ச்சி, யாருக்கு சந்தோஷம், யாருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரி, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்ச மாதிரியே ஏமாத்துவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுக்கிற மாதிரியே ஏமாத்துவாங்க. இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஏமாத்து நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். ஏசப்பா மேல அவ்வளவு நம்பிக்கையா இருப்பாங்க அப்படிங்கிறது பூரா ஏமாற்று வேலைங்கிறது கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிவான். போன மாசம் இதேதான். போன மாசம் ஆண்டவர் கொடுத்தது, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி நான் நீ ஆசீர்வாதமா இருப்பேன், உபாகம் 27:11. இந்த மாசம் அது தொடர்ச்சியா என்னன்னு தெரியல, அதை விட்டு நான் தாண்டவே முடியல. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தொடர்ச்சியா இந்த வசனங்களையே தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நானும் ஏதோ வசனம் வரும் ரொம்ப எதிர்பார்த்தேன் இன்னைக்கு 1ஆம் தேதிக்கு தேவ சமூகத்துல. ஆனா கர்த்தர் கொடுத்தது இல்லடா, இங்க இருக்கிற ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா ஆசீர்வாதம் உடனே வந்து விடாது, அதுக்கு முயற்சி தேவை. என்ன முயற்சி அப்படின்னா எனக்கு கீழ்ப்படியணும். ஒரு கூட்ட ஜனங்கள் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் விசுவாசத்துல வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது வேறு, கீழ்ப்படிதல் என்பது வேறு. ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசத்தை மாத்திரமல்ல, தேவன் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாத விசுவாசம் ஒரு நாள் தளர்ந்து போய்விடும். கீழ்ப்படிதல் இல்லாத பரிசுத்தம் ஒரு நாள் மாயமாய் மறைந்து விடும். யோசேப்பினுடைய வாழ்வில கீழ்ப்படிதல் இருந்ததுனாலதான் அவனுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருந்தது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு கீழ்ப்படிஞ்சான். அவர் எந்நேரம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கீழ்ப்படிதல் எங்க இல்லையோ அந்த வீட்டுல சமாதானம் இருக்காது, ஒண்ணும் இல்ல. உங்க பிள்ளைங்க உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு எப்படி நடக்கும்? எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளைங்களோ பெரிய பிள்ளைங்களோ உங்க வார்த்தைக்கு, உங்க ஹஸ்பண்டுடைய வார்த்தைக்கோ கணவர் வார்த்தைக்கோ இல்ல உங்க வார்த்தைக்கோ கீழ்ப்படியலைன்னா வீடு எப்படி இருக்கும்? வீடு வீடா இருக்கும், நரகமா இருக்கும்.
என்ன செய்யறது, பெத்துட்டோமே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருப்போம். அப்படிதாங்க நிறைய பேருடைய வீடு இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வாழ்வில கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால பிள்ளைகள் இதோ அம்மாவுக்கு கீழ், அம்மா அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, எந்த வீட்டிலே தகப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறாரோ அந்த வீட்டிலே தகப்பனுடைய சொல்லுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. அதுதான் சிம்பிள் லாஜிக். எந்த வீட்டிலே இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்துக்கு தாய் கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ அந்த வீட்டிலே பிள்ளைகள் எவ்வளவு பெருசானாலோ தாய்க்கு அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியும். இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. இதுதான் உண்மையான சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். போய் சொல்லு, என் மேல நம்பிக்கை வைக்க சொல்லு. எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரியுமா? கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நம்பிக்கை என் மீது வைக்க சொல்லு. அவங்க பிள்ளைகளை நான் மாற்றுவேன். கீழ்ப்படியணும். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புற ஆண்டவரை நம்புகிற கூட்டம் பெரிது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற கூட்டம் ரொம்ப கம்மி. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிகிற கூட்டம் ரொம்பவும் கம்மி. அதனாலதான் அந்த வீட்டுல சமாதானம் இல்ல, அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்ல, பிசினஸ்ல சமாதானம் இல்ல, வேலையில சமாதானம் இல்ல, ஊழிய பாதையில சமாதானம் இல்ல, சபையில சமாதானம் இல்ல, தேசத்துல சமாதானம் இல்ல. இது எதனால அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாதது மட்டும்தான் காரணம். உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதா இருக்குன்னா விசுவாசம் இருக்கிற கீழ்ப்படியாமையா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கீழ்ப்படிதல் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நங்கூரத்தை போல இருக்க வேண்டும்.